மூதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிற் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். நாடும் கையிலேயே நல்ல இவர் குறியாய். கைலாயம்தான் எனக்கு குறி, அதை விட்டால் எனக்கு வேறு விளவையே இல்லை அப்படின்னு கைலாயத்தை நோக்கி ராத்திரியும் பகலும் நடந்துக்கிட்டே இருக்கிறார். உடம்பெல்லாம் தேயுது. வாடும் மேனி சதையெல்லாம் வதங்கி வற்ற, வாடும் மேனிச்சதையெல்லாம் வதங்கி வற்ற, எலும்பு இழைக்க எட்டாத கையிலை களைப்பாக, தொழும் கை மிக துவள, தொழும் கை, அந்த கையை தூக்கி சாமியை கும்பிடக்கூட முடியலையா, அந்த தூக்க முடியாத அளவுக்கு கை துவளதான். தொழும் கை மிக துவள, கால் தளர, எழும் சக்தி உந்த, அப்படியே படுத்துட்டார். படுத்துக்கிட்டே ஊர்ந்து போகிறார் கைலாயத்துக்கு. படுத்துக்கிட்டே ஊர்ந்து போகிறார். ஊர்ந்து போகும்போது கையெல்லாம் தேயுது, உடம்பெல்லாம் தேயுது, நெஞ்செல்லாம் தேயுது. எழும் சக்தி உந்த, இருகையால் ஊர்ந்து ஊர்ந்து அழும் கண் பார்வை மங்க. எத்தனை வயசு இவருக்கு? 75 வயசு இருக்கும், இருக்கலாம். 75 வயசு இருக்கும். 75 வயசில் ஒரு பெரியவர் தன்னந்தனியாக காடு வனமாக, பாலை வனமாக கைலாயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறார். எழும் சக்தி உந்த, இரு கையால் ஊர்ந்து ஊர்ந்து அழும் கண் பார்வை மங்க, தவள் கரமும் தாளும் தேய. தவழும் போது அந்த கையும் தேயுது, காலம் தேயுது. பார்க்குறாரு யார்? பெருமான் பார்க்குறாரு. அடுத்தவங்களை மாற்றுறதும் வதைக்கிறதும் அவர் தொழில். 5 தொழில் அதுவும் ஒரு தொழில் தானே. மாய்ந்தாலும் அது கையிலேயே. இவர் சொல்கிறார், நான் போய் செத்தாலும் கைலாயத்தில் போய் சாவுறேன்யா. அவன் கைலாயத்துக்கு போயிட்டாம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? செத்தே போயிட்டான்னு அர்த்தம். கைலாயை பற்றி தனியாகவே ஒரு தடவை பேசணுன்னு இருக்கிறேன். மாய்ந்தாலும் அது கையிலேயே. இந்த இருக்கிற கைலாயம்தான் இவர் தேடி போன கைலாயமானு தெரியல. சினிமாவில் காமிச்சிட்டான் கைலாயம்னா அங்கே வந்து கொம்பு முளைச்ச சிவகணங்கள் இருப்பாங்க, கைலாய வாத்தியம்னு கொட்டடிச்சுட்டு 10 பேர் சுற்றி நின்றுட்டு இருப்பான். அப்படி தான், அதுதான் கைலாயம். அமைதியான இடம் எதுவோ அது கைலாயம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எங்கெல்லாம் உனக்கு அமைதி கிடைக்கிறதோ அது கைலாயம். எங்கெல்லாம் ஆண்டவனை நீ உணர்கிறாயோ அது கைலாயம், அவ்வளோதான். கைலாயங்கிறது மானசரோவர் பக்கத்தில் இருக்கிற கைலாயம் இல்லை. 10 தடவை கைலாயம் போயிட்டு ஒரு கூட்டம் வச்சாங்க எங்கள் ஊர் வலிதாயத்தில். அதை கூட்டிகிட்டு போன ட்ராவலர்ஸ் சொல்கிறான், பேசுகிறவன், ஐயா வேறு வழி இல்லை, காசு இருக்கிறவனுக்கு கைலாயம் ஐயா. அன்றைக்கி 1 லட்ச ரூபாயில் கைலாயம் போயிட்டு வர முடியுது. இன்றைக்கி 3 லட்ச ரூபா ஆகுது. 3 லட்ச ரூபா கொடுத்து கைலாயம் இருக்கிறவன் தான் கைலாயத்துக்கே போக முடியும், மற்றவன் போக முடியாது. அதனால தான் இறைவன் பார்த்தாரு, இங்கே வராதிங்கடா பாவிங்களா அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நாவுக்கரசர் கதை, வேறு ஒன்றும் இல்லை. நாவுக்கரசர் ஏன் படைச்சானா, கைலாயத்துக்கு எந்த பயிலும் வர வேணாம், நான் வர உங்கள்கிட்ட, நீங்கள் என்னை வணங்குங்கள், உங்களது நெஞ்சமே கைலாயம் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் இந்த நாவுக்கரசர் கதை. சாரி, மன்னிக்கவும், கதையல்ல, வரலாறு. மாய்ந்தாலும் அது கையிலேயே, மார்புந்த உடம்பால் உருளுவார். சார் சதையும் சங்கடத்தில் உடல், சதையெல்லாம் பிஞ்சு 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 ஓடுது. சார் சதையும் சங்கடத்தில் உடல் பிரிய, நேர் துன்பம் யாவும் நினையாதே, சென்றிடுவேன் சேர்ந்திடுவேன் வென்றிடுவேன், மன்றுளான் காணாது மனம் திரும்பேன், மன்றுளான் காணாது மனை திரும்பேன் என்றவரும் அசைவிலா மனத்திலே ஒன்றறியும் சிந்தை கையிலை என அமர்வார். அவர் மனசில் ஒன்றே ஒன்று, கைலாயம் கைலாயம் கைலாயன்ட்டு பார்க்கிறான் பெருமான். செல்லும் வழி குறையாதே செயல் மறந்து, வெல்லும் வழி புரியாதே வேதனையில், சொல்ல வழி செயல் ஒன்றும் இம்மகனை பல்லூழி வாழ்விக்க புரிகின்ற பாசத்தில், சொல்லு வழி செயல் எல்லாமே கைலாயன்னு வராற. இவரை பார்க்குறதுக்கு பெருமான் வரான். கையிலையான் கவலை மிக, கையிலையானுக்கே கவலை வந்ததான். ஐயோ இந்த பாவி போய் இப்படி சுற்றுறானே, இப்படி அலையிறானே, இவன் உயிர் போயிட போதேன்னு பயந்து போய் இவர்கிட்ட வந்து பெருமான் நிற்கிறான். கையிலையான கவலை மிக அருகாகி, வெயில் மாற்றி ஒரு குளத்தை உருவாக்கி, வயதான முனி உருவாய் அருகு அமர்ந்து, வயதான முனி உருவாய் அருகமர்ந்து, பயமின்றி உருப்பொழிந்து உருளுவதேன். பயமே இல்லாமல் உன் உடம்பெல்லாம் போச்சப்பா, ஏன் இன்னும் உருள்ற? வெந்நீரும் தாழ் சடையும் வெள் நூல் வேதனாய் புண்ணியன் கண்டதும்
அந்த வந்த முனிவர் எப்படி இருக்கிறாரா? வெந்நீரும் தாழ் சடையும் வெள் நூல் வேதனாய் புண்ணியன் கண்டதும் புத்துணர்வின் ஆற்றலாகி எண்ணிய கையிலை காணவே என் பயணம். எண்ணிய கையிலை காணவே என் பயணம். மண்ணில் பிறந்ததே மலை கையிலை காணத்தான். இந்த பூமியில் நான் பிறந்ததே கையிலையை பார்க்கறதுக்கு தான். தேவரும் தேடவோனா ஓரிடத்தை தேர்ந்தனையே. தேவர்களும் பார்க்க முடியாத ஒரு இடத்த போய் தேர்ந்தெடுக்கிறையப்பா. அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள்னு சொல்கிறைய. யாவரும் அடைய கையிலை என்ன மிக மலிவோ. யாவரும் அடைய கையிலை என்ன மிக மலிவோ. நான் வரல காடு வந்து நலம் கெட்டு உருளுவதோ. நான் வரல காடு வந்து நலம் கெட்டு உருளுவதோ. நோவது பயன் என்றால் சரியே. நீ இப்படி கஷ்டப்படுறதுக்கு பயன் இருக்குன்னா சரிதான். முடியாதே, நீ போக முடியாதே, இங்கேயே மண்டை போட்டால் என்னப்பா பண்ணுவ? மாளாதே மனை திரும்பும். செத்து போயிடாத, போ ஊருக்கு போ, நான் சொல்கிற வச்ச கேளுன்னு முனிவர் சொல்கிறாரு. மாளுவதே ஆயினும் வீழாது என் சிந்தை. நான் செத்தாலும் பரவாயில்லை, என் சிந்தை வீழாது. பாலம் உடல் போயினும் பாதகம் ஏதும் இல்லை. நாளும் சிவம் என்ன நாடுவது வேறென்றோ. தினசரி சிவருமான் நினைக்கிறேன், எனக்கு வேற என்ன வேணும்? அந்த உடல் வேணுமா? வாழும் நாள் வளர் கையிலை காணாது வீழேன். இந்த வாழுகின்ற காலத்தில் வளர் கையிலையை காணாது கீழே விழமாட்டேன். வந்த வெறிசடையர் போயிட்டார். அவன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான்ட்டு போயிட்டார். வந்த வெறிசடையர் வான் கலந்து குரல் தருவர். அசரீரை கேட்கும். ஒரு காது கொடுத்து கேட்குறார் நாவுக்கரசர். ஆஹா, முனிவர் சொன்னார் கேட்கல, இப்போ சிவபெருமானே வந்து குரல் கொடுக்குறாரேன்னு என்னன்னு கேட்குறார். வேந்த நாவரசே குரல் கேட்க கும்பிடுவார். நொந்த உறுப்பெல்லாம் நொடியில் பொன்னாகும். அந்த குரல் கேட்ட உடனே இந்த நொந்த உறுப்பெல்லாம் நொடியில் பொன்னாகும். தங்கமாக மிளிருது உடம்பு. அந்தமன கைலாயம் அப்பர் வேண்ட. அப்பர் கேட்குறாரு, அந்த கடைசியில் நான் கைலாயத்துக்கு போகணுன்னு கேட்குறாரு. அப்பரே பக்கத்து பொய்கை மூழ்கும். பக்கத்தில் இருக்கு பாரு பொய்கை, அதில் மூழ்கும். ஒப்பரிய ஐயாற்று ஒரு குளத்தில் எழுவீரே. ஒப்பரிய ஐயாற்று ஒரு குளத்தில் எழுவீரே. தப்பாதே கையிலை காட்சியாய் நாம் தருவோம். தப்பாதே கையிலை காட்சியாய் நாம் தருவோம். ஒப்பியவர் வேறு வழி இல்லை. சிவபெருமானே வந்து சொல்லிட்டாரு. முனிவர் சொன்னார் கேட்கல. பெருமான் சொன்னால் கேட்காம இருக்க முடியுமா? சரி, என்ன நடந்தாலும் நடக்கட்டும்னு குளத்தில் மூழ்கார். ஏன்னா அது உடம்புல அவர் தெம்பு வந்துடுது. தேய்ந்த தேகமெல்லாம் வளர்ந்து பொன்னாக அந்த தெம்பு வந்த உடனே அந்த குளத்தில் மூழ்கிறாரு. ஒப்பியவர் ஐந்தளத்தின் துணையாக குளம் மூழ்க திருவையாறில் எந்திரிக்கிறார். அது எதுக்காக இவரை அங்கே எழுப்பி அங்கே பாட சொன்னார்னா, சிவபெருமான் அது செக்குலர் பெருமான் என்ன சொல்லியிருப்பார்? நாவரசே, நீ பாடுவதற்கு தலங்கள் காத்து கிடக்கின்றன தமிழ்நாட்டில். அத்தனையும் விட்டு விட்டு நீ கைலாயத்தில் போய் மண்டையை போட்டுட்டன்னா அந்த தலங்களை பாடுவது யார்? தலங்கள் காத்திருக்க உனது தவத்தின் வலிமையை அங்கே போய் காட்டு. நீ ஐயாறில் இறங்கு, ஐயாற்றில் எழுதாய், திருக்குளத்தில் மூழ்குவாய்னார போயிட்டார். அப்போது நாவரசரின் தமிழ் இறைவனை ஈர்த்தது. இவரால் பாடப்படுவதற்கு இன்னும் எத்தனையோ தலங்கள் தமிழ்நாட்டில் பாக்கி இருக்க, இவர் போய் கைலாயத்தில் போய் உயிரை விட்டுடக்கூடாதேன்னு பயந்து வந்து இந்த மாற்று ஒரு ஏற்பாட்டை இவருக்கு செய்து கொடுத்து விட்டு போகிறார் பெருமான். தாமரை தமதாகும் ஐயாற்று குளம் அழுவார். தாமரை தமதாகும் ஐயாற்று குளம் அழுவார். சோமன் கருணைதனை சோதித்தே பெற்ற தேமதுர தமிழரசர் தேரியே மகிழ்வார். சந்தோஷம் இவருக்கு தாங்கலை. என்ன ஆச்சரியம், அங்கே இறங்கினவர் இங்கே எந்திரிச்சுக்கிறார். அதுவே பெரிய விஷயம். ஏன்னா கைலாயத்துக்கு போயிட்டு திரும்பவும் நடந்து தானே வரணும். அது இல்லாமல் கைலாயத்துக்கு போகாட்டாலும் பரவாயில்ல, கைலாயத்தை பார்க்க போகிறோம். நாம் இன்னும் கைலாயத்தை பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கான ரிட்டன் ட்ரிப்பை நம்ம ஈஸியாக கொடுத்துட்டார். ஃப்ளைட்டில் வந்த மாதிரி, அதை விட சிறப்பு. அங்கே முழுகினார், இங்கே எந்திரிக்கிறார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். அடியார்கள்லாம் சுற்றி நிற்கிறாங்க. இவர் எழுவதை காண்பதற்கு அடியார்கள் அங்கங்கே காத்திருந்து சிவசிவ என்ற குரல் விண்ணதிர நடக்கும். தாமரை தமதாகம் ஐயாற்று குளமெழுவார். சோமன் கருணை தன் சோதித்தே பெற்ற
தேமதுர தமிழரசர் தேரியே மகிழ்வர். நாமம் நற்றுணையாய் ஐயாற்றின் வீதி வழி முந்த, ஐயாற்று குளத்திலேருந்து அந்த வீதி வழியாக நடந்து அந்த ஐயாற்றின் அந்த திருக்கோயிலுக்குள்ளே நுழைகிறார். திருக்கோயில் வரவும் திருவாய் முன்மொழியாய் உருமாறும் கோயிலும் ஒரு கையிலையாய் திகழும். கோயிலே உருமாறி கைலாயமாக தெரியுதான். கோவிலே உருமாறி கோயிலும் ஒரு கையிலையாய் திகழும். அரும் தேவர் முனிவர் அடியர் பலர் அத்தனை பேரும் வந்தாங்களாம். இதை பார்க்கறதுக்கு இவர் காண்கின்ற கைலை காட்சிக்கான தேவர்கள் முனிவர்கள் அடியர்கள் பல சேர நிற்க, நரும் இசை நவில் தேவ கணப்பெண்கள் தெரு நிறைக்க, பெண்களெல்லாம் சுற்றி நின்று பூமாறி பொழிகிறாங்களாம். கைலாய காட்சி அத்தனை பேருக்கும் கிடைக்க போகுது. ஒரு தனி மனிதன் கஷ்டப்பட்டு கைலாயத்துக்கு இன்னைக்கு வச்சுக்கோமே, என் தங்கச்சி கைலாயம் போயிட்டு வந்தா, என் தங்கச்சி மாப்பிள்ளையும் கைலாயம், அவர் 2 தடவை போயிட்டு வந்தார், என் தங்கச்சி 1 தடவை போயிட்டு வந்தா. அவங்கள்ட்ட கேட்டால் எவ்வளோ செலவாச்சு மாப்பிள்ளை அப்படின்னு கேட்டார். நான் ஒரு 5 லட்சம் ஆச்சு. அவள் பாப்பா, அவள் பேர் என் தங்கச்சி பேர் பாப்பா போயிட்டு வரதுக்கு 2 லட்சம், மொத்தம் 7 லட்சம். ஆடம் என்ன வாயில் என்ன தான் வருது? 7 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கைலாயம் போயிட்டேங்களே, நீங்கள் 2 பேர் தானே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அவங்கள்ட்ட. இதில் ஒரு 1 லட்ச ரூபாய் எனக்கு கொடுத்தா ஒரு 5 நாயன்மாராக நான் நாடகமாக்கியிருப்பேனே, வேஸ்ட்டாக போட்டுட்டீங்களே. 7 லட்ச ரூபாய் கொண்டு போய் மலையில் போட்டு வந்த மாதிரி நிற்கிறீங்களே. நீங்கள் பார்த்தது சந்தோஷம், அதெல்லாம் சரிதான். நீ ஒரு தடவை போனால் பார்த்தாதா, அவன் ஒரு தடவை போனால் பார்த்தாதா, மிச்சம் 2 லட்ச ரூபாய் என் கையில் கொடுத்துருக்கலாம். அப்போ தான் சொன்னார், ஐயா உங்கள்கிட்ட நான் பேச முடியாது. அவங்க திருவானைக்காவலில் இருக்கிறாங்க. இப்போ என் தங்கை திருவானைக்காவல் கோவில் ஸ்கூலில் ஹெச்எம். அப்போ சொன்னார், அங்கே கோச்சங்கனான்னு ஒரு நாயன்மார் 78 கோயில்களை கட்டியவர். அவர் எனக்கு அது சொல்கிறார். 78 கோயிலை கட்டினவர். அந்த கோச்சங்கனானை பற்றி இந்த பிப்ரவரி மாதம் குரு பூஜை வருது, அன்னைக்கு அந்த இசை நாட்டிய நாடகத்தை நீங்கள் அங்கே நடத்துங்க. எவ்வளோ செலவாகினார்? என்ன ரெக்கார்டிங் ஒரு 25 ரூபா ஆகும், மற்றபடி ஒரு 50 ரூபான்னார். உடனே 50 ரூபாய்க்கு செக் எழுதி கையில் கொடுத்தாரியா. இது புண்ணியமா? அவர் 3 தடவை கைலாயம் போயிட்டு வந்து புண்ணியமா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அன்றைக்கு கோச்சங்கனா நாடகத்தை அந்த குரு பூஜை அன்னைக்கு நாங்கள் நடத்துகிறோம். அந்த ஊர் மேயர் சாருபாலா தொண்டமான் முன்னிலை வகித்தாங்க. கோச்சங்கனானே பார்த்தார். அன்றைக்கி கோச்சங்கனான் குரு பூஜையிலையா நாடகம் நடந்துக்கிட்டு இருக்குது. கோச்சங்கனானை தூக்கிட்டு வராங்க சப்பரத்தில். அந்த கூட்டத்தில் கோச்சங்கனான் திரும்ப முடியல. என்ன கூட்டம்னு திரும்பி பார்க்குறாரு கோச்சங்கனான் நாடகம் நடக்குது. அதுக்கு பின்னாடி ஜம்புகேஸ்வரர் வராரு. அப்போது அடியாரை போற்றுவினால் ஆண்டவனே சேருவாங்கிறத அங்கே நடந்தது. ஆண்டவன்னா யார்? சிவபெருமான் மட்டும் இல்லை, அந்த ஊரை ஆண்ட சாருபாலா, அவங்க அந்த ஊர் மேயர், ஆண்டவனே வந்தான். அப்போது மக்களுக்கு நாம் என்ன செய்கிறோம்? இந்த நாயன்மார்களை பற்றி செய்தி நம்ம கொடுத்தாலே நம்ம கைலாயம் போகிறது தான். நீ கைலாயத்துக்கு தனியாக செலவு பண்ணிட்டு போகணும். ஐயோ நான் கைலாயம் போக முடியலன்னு கஷ்டப்பட வேணாம். 2 நாயன்மார் கதையை படித்து வச்சு 2 பேருக்கு சொல்லுங்கள். தட்ஸ் எனஃப். 180 நாள் 160 நாள் கோயில் திறக்கலைன்னு நான் வருத்தமே படலை. இந்த ஆஸ்தா டிவிக்காக இந்த ஏறத்தாழ 2 மாதமாக நான் இந்த ஷூட்டிங்கு காலையில் உட்காந்து என் தொண்டை தண்ணி கிளியை கத்திக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகா, நான் எல்லோரும் போல இல்லாமல் நானும் ஏதாவது செய்ய முடியுதேன்னு சந்தோஷம். இந்த ஆஸ்தா டிவியில் மக்கள் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு. ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் இதை யாராவது முடிந்தால் ஒரு 1000ல் ஒருத்தர் கேட்டீங்கன்னா கூட போதும். லட்சத்தில் ஒரு 2 பேர் கேட்டால் கூட போதும். நாம் இந்த பிறந்த பிறப்புக்கு என்ன பயன் செய்தோம்? நீ வாழ்ந்த போதாதையா, 2 பேருக்கு உன்னை வாழ வை, அவ்வளோதான் செய்தி. அந்த செய்தி தான் நாயன்மார்கள் வாழ்ந்த கதை. நாவுக்கரசர் என்னையா காலமெல்லாம் கல்யாணமே பண்ணல. 81 வயசு வரைக்கும் இந்த மாதிரி கையில் சட்டாப்பையை தூக்கிக்கிட்டு தெருவாக அலைஞ்சார். வளர்கிற புல்லை பிடுங்கினார். வேண்டுமா அவருக்கு? ஒரு இடத்துல இருந்தால் அவர் சோறு போட மாட்டாங்களா? ஏன் அவர் இருக்க முடியலை? பெருமான் அவரோடு உறைந்தான். பெருமான் நிற்கிறானா? அவனும் ஒத்த காலை தூக்கிட்டு ஆடிக்கிட்டே இருக்கிறான். அவன் சடையை பாருங்கள், சுற்றிக்கிட்டு இருக்குது. ஒரு நிமிஷம் அவனால் ஓய்வெடுக்க முடியல, ரெஸ்ட் எடுக்க முடியல. ஏன்? அவன் ரெஸ்ட் எடுத்தால் உலகமெல்லாம் காலி. அதனால் நாமும் நமது வயதுக்குள்ள நம்முடைய ரத்தம் உடம்பில் இருக்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கு எதையாவது நம்ம செய்தோமானால் இறைவன் நம்மை மதிப்பான்.
அதுதான் செய்தி. அந்த செய்தியைத்தான் இந்த நாயன்மார்கள் வரலாறு நமக்கு நவில்கிறது என்று கூறி தொடர்கிறேன். பூதர்கள் பணியாற்ற, புனை வேதம் பூவிரைக்க, போதமலர் போற்றிசைக்க, இடப சூல கொடி பறக்க. நடக்குதான் அங்கே கைலாய காட்சி வர்றதுக்கு இதெல்லாம் நடக்குதான். பூதர்கள் பணியாற்ற, புனை வேதம் பூ இறைக்க, போத மலர் போற்றி இசைக்க, இடபசூல கொடி பறக்க, நாதங்கள் நலம் பேச, நரும் பிச்சி கொடி உமையும். நரும் பிச்சிக்கொடி, பிச்சிப்பூ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஜாதி பல்லிம்பம் பாருங்கள், அதான் பிச்சிப்பூ, ஜாஸ்மின் இங்கிலீஷில். அந்த நரும் பிச்சிக்கொடி மாதிரி இருக்கிற பெருமாட்டியும் வந்தாங்களாம். யார் கூட? பெருமான் கூட. நரும் பிச்சி கொடியுமையும் நாதனோடு நளின நகை புரிய. ரொம்ப ஸ்மைல், அந்த ஸ்மைல்லே நளின நகையான், புன் சிரிப்பான், அது தெய்வ சிரிப்பு. நாதனோடு நளின நகை புரிய, பனிமலை பின்புறமாய், பேக் ட்ராப் கைலாய காட்சி. பின்னாடி பின்புலம் கைலாயம், கைலாய மலை, அந்த பனிமலை, அது எல்லாமே அங்கே நிற்கிது. பார்க்குறவங்க அத்தனை பேரும் கைலாயத்தை நம்ம நடுவீட்டில் பார்த்த கதையாக இருக்குது. மாட்சிமிகு காட்சி இது. கண்டு மகிழ நாவரசர் ஆச்சரிய அதிர்வாகி, ஆச்சரிய அதிர்வாகி, மண் விழுந்து எழுந்து மயிர் கூச்சரிய கொதித்து விதிர்த்து ஆடி நயன நீர் பெருக்கி பாச்செய்து. பாட்டு பாடுறார், பதிகம் பாடுறார். திரு தாண்டகம் சொரிந்து பாச பரிமளிப்பர். காட்சி கலைகிறது, ஐயாரே முன்காண எழுகிறது பதிகம். சாட்சியாய் உயிரினங்கள் துணை மகிழ கண்டவரும். அந்த பாடுறார், என்ன பாட்டு பாடுறாரு? கண்டறியாதன கண்டேன்கிறார். நான் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் பார்க்காததெல்லாம் பார்த்தனையாங்கிறார். கண்டறியாதன கண்டேன். மாட்சி என சக்தி சிவ ரீதியை உணர்ந்தெழுதி. ஒரு பேச்சலர், ஒரு கல்யாணம் ஆகலை, அங்கே ஜோடி ஜோடியா, அதாவது ஆண் யானை பெண் யானை, ஆண் பூனை பெண் பூனை, ஆண்களி பெண்களி, அதெல்லாம் ஜோடி ஜோடியாக இறைவன். அதாவது உலக தத்துவமே புணர்ச்சி தத்துவம். 9 சுவைகளிலே முதல் சுவை சிருங்கார சுவை. இறைவன் இவருக்கு அந்த சுவையை அறியாதவர் நாவுக்கரசு பெருமான். இவருக்கு அதை அறிவுறுத்தி, நாவுக்கரசரே உலகத்தில் ஒன்றாக இருக்கிறது சிறப்பல்லப்பா, ஒன்றாக இருப்பது சிறப்பல்ல, நீ இணையாக இருக்கணும், உலகத்துக்கு துணையாக இருக்கணும் அப்படிங்கிற செய்தியை நாவுக்கரசருக்கு கைலாய காட்சி மூலம் அந்த கைலாய பதிகத்தை நீங்கள் படித்து பாருங்கள். ரொம்ப அருமையான ஒரு பாடல் பதிகம். ஐயாராம் கையிலையில் மையாரி மாட்சி என சக்தி சிவ நீதியை உணர்ந்தெழுதி உயர் தமிழின் ஆட்சி என பதித்து கண்டறியாதன கண்டேன் என்று கவி பகர்வார். ஐயாராம் கையிலையில் மெய்யாரி தொண்டில் ஊறி மெய்யாம் ஐயனுரை திரு நைத்தானம் மலபாடி கழித்து நைய நற்பணிகள் நாளும் செய்து திரு பூந்துருத்தி வந்து பையத்தான் அமைத்த மடம் தன்னில் அமர்வார்.